துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? கார்த்திகை மாதம் என்றால் கடினமான மாதம்னு நீங்கள் வச்சுக்கலாம். கடினமான மாதம். அது என்ன கடினம்? கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு 10லே குரு வருகிறார் நண்பர்களே. குரு பகவான் 10லே வருவது மிக மோசமான ஒரு அமைப்பை தருகிறது. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு வேதசாஸ்திரங்கள் சொல்லுகிறது. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். யாருக்கெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாபில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேலை என்பது இறைவன் கொடுத்த பரிசு. அந்த வேலையை பத்திரமாக தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம். அந்த வேலையில் சாமர்த்தியமாக நல்ல பேர் எடுத்து நிறைய சம்பாதிக்கிறது ஒரு சாமர்த்தியம். வேலை விஷயம் ரொம்ப முக்கியம். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது எந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் அது போயிடும். இல்லை சார், நான் தான் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர், நீங்கள் யாரை வேணால் இருந்துட்டு போங்க, வேலை போயிடும். இல்லை நான் தான் இந்த கட்சியுடைய செயலாளர், இருந்துட்டு போங்க, வேலை போயிடும். நீங்கள் யாரை வேணால் இருங்க. அந்த பதவியிலேருந்து ஒரு இறக்கி ஒரு வருஷம் கழித்து தான் அதை கொடுப்பார். இப்போது இந்த கார்த்திகை மாதம் டிசம்பர் 21 வரைக்குமே இந்த என்ன பண்ணுறாரு, முக்கியமாக டிசம்பர் 5ஆம் தேதி வரை, 21ங்கிறதெல்லாம் கூட டிசம்பர் 5ஆம் தேதி வரையே உங்களுக்கு என்ன பண்ணுகிறார், குரு பகவான் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், திரும்ப உங்களுக்கு வேலையை பிடுங்கும் எல்லா வேலைகளையும் செய்கிறார். வேலை விஷயத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் என்ன தான் செய்யணும்? ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, யாரெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க, நீர் அமிலங்கள், கூல்ட்ரிங்க்ஸு, பதப்படுத்தப்பட்ட ஐஸு, மீன் போன்ற ஃபிஷ்ஷு, அப்புறம் ப்ரானு, அந்த மாதிரியான கடல் வாழ் உயிரினங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் பாசிகள், இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை சார், எனக்கு அந்த வேலைலாம் கிடையாது சார், எனக்கு தான் வேறு வேலை, நான் தான் ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்கேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் சொன்ன கேட்டகரிக்கெலாம் சிவியராக ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் வரும். கழுத்து வரை வந்த கத்தி, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை போகிறதுக்கான எல்லா விதமான நாங்கள் ஏன் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு அப்ரைசல், நான் ஏன் உனக்கு வேலை தரணும், நான் ஏன் உனக்கு ப்ரமோஷன் தரணும், நான் ஏன் உனக்கு இன்க்ரிமெண்ட் தரணும், இந்த மாதிரியான அபத்தமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மேனேஜர் கேட்பாரு. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பொறுமையுடன் கடந்து நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க, உங்களுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நோ பால் போட்டு போயிடணும். அந்த இடத்த சண்டை போட இடத்த மாற்றிடக்கூடாது. என்னதே நீயே எனக்கு ப்ரொமோஷன் தரணுமா? யோசிச்சு பார்த்தீங்களா சார், இந்த கம்பெனி எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளாம் யார், எப்படி இருந்தோன்னு யோசிச்சு பாருங்கள் சார், அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனே இருக்கிற வளையும் போயிடும். நண்பர்களே, எமோஷனை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை எமோஷன் ஆகாமல் இருக்கணும் நீங்கள்.